இந்த வெள்ளியும் பொன்னும் விட ஞானத்தை பெற்றினா இத உன்னால மல்டிப்ளை பண்ண முடியும். இத நீ தேடாத, இத தேடு, அப்ப இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ வசனங்களை கை கொண்டு அவருடைய தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சாதாரண ஆசீர்வாதம் கொடுக்க போறதில்ல, சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை, பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்கள் கரங்களை பலப்படுத்த போறார். நீங்கள் செருபாபேலாய் மாற போறீங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சிறையிருப்புல 400 வருஷம் எகிப்துல இருந்துட்டு பாஸ் ஓவர் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க எகிப்துல இருந்து கானானுக்கு கிராஸ் ஓவர் பண்ண போறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமை என்பது இட் இஸ் த சூப்பர்ஃப்ளூவன்ட், ஆர் அதுதான் வர்ணிக்கிறதுலேயே வர்ணிக்க முடியாத ஒரு உயர்வின் சிகரம். அதுதான். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட செழிப்பை கொடுப்பாருன்னா மகிமையான செழிப்பை கொடுப்பாரா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் உங்களை எப்படி வைப்பாரு ஆண்டவர்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் God will keep you famous and honorable. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு வெட்கம் அடைந்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். சோ அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ரெஸ்டோரேஷன் அது கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க போகிறதுங்க. உங்களுக்கு எல்லாத்துலயும் என்ன வர ஆண்டவர் கொடுக்க போறாருங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ வசனங்களை கை கொண்டு அவருடைய தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சாதாரண ஆசீர்வாதம் கொடுக்க போறதில்ல, சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பார். யாக்கோபு 1:17 அவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்போ உங்க பிளெஸ்ஸிங்க ஆண்டவர் பரத்திலிருந்து அனுப்புகிறார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அவர் பரத்திலிருந்து அனுப்புவார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த நன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது பரத்திலிருந்து வரப்போகிறது. அவர் கையில் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாருங்க. அது தனக்கு இஷ்டமானவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். He holds the riches in his hands. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் யாருது? அவருடையது. பொண்ணு யாருது? கோல்டு யாருது? சில்வர் யாருது? அப்போ விலை ஏறினா என்ன, இறங்கினா என்ன? 29:11 சொல்லுகிறது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமோ கனமோ உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அப்படின்னா riches and wealth, it is in his hands. அவர்கிட்ட இருந்தா வருது. அப்ப அவர் யாருக்குனாலும் ப்ரமோஷன் கொடுக்க முடியும். அவர் யாருனாலும் வெல்த்தியா மாற்ற முடியும். அவரால் உங்களை ஆசீர்வாதமா மாற்ற முடியும்.
நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அவரால உங்களை செல்வசீமானா மாற்ற முடியும். அவரால் உங்களுக்கு 10,000 இல்ல லட்சத்தையும் தர முடியும். அவரால் உங்களுக்கு கோடியிலையும் தர முடியும். நீங்க அவரை தேடி வந்தீங்கன்னா கோடி உங்களை தேடி வரும். இன்ஃபேக்ட் பாடி வரும். அது சந்தோஷமா பாடிக்கிட்டே வரும். நீங்க தான் கர்த்தர் பிள்ளையாமே, உங்களை தேடி வந்தேன், அவர் அட்ரஸ் கொடுத்தாரு, உங்களுக்கு ஒரு பார்சல் மாதிரி அவர் போட்டு விட்டுருவாரு, உங்களை தேடி அது வரும். சொல்லுங்க ஆமே. என்னை தேடி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு பைபிள்ல எழுதி இருக்குது. 2 வசனம் உங்களுக்கு சொல்றேன். அந்த 2 வசனமும் உங்க வாழ்க்கையை இன்னைக்கு தலைகீழா மாற்ற போறது. இந்த மிஸ்டரி ஆஃப் டிவைன் இன்கிரீஸ், தெய்வீக பெருக்கத்தின் ரகசியங்களை பேசி கொண்டு வருகிறேன். அதில் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன்றதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. துதிக்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் செழிப்பை தருகிறார். நீதிமானாய் வாழும்போது செழிப்பு வரும். தேவனை நம்பும் போது செழிப்பு வரும். உத்தமமாய் நடக்கும்போது, ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா செழிப்பு வரும். தேவனுடைய தயவு இருந்துச்சுன்னா செழிப்பு வரும். தேவனோடு பழகி சமாதானமா இருக்கும்போது என்ன வரும்? செழிப்பு வரும். கர்த்தரை முழு விடாமுயற்சி, மறந்துட்ட பாருங்க, விடாமுயற்சியோடு செயல்பட்டால் என்ன வரும்? தேவனோடு பழகி சமாதானமா இருக்கும்போது செழிப்பு வரும். கர்த்தரை முழு மனதோடு தேடும் போது செழிப்பு வரும். கர்த்தரை கனம் பண்ணும்படி நாம் காணிக்கை செலுத்தும் போது செழிப்பு வரும். உதார குணம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது செழிப்பு வரும். 11வது வெளிப்பாடு, ஞானத்தின் வெளிப்பாட்டு கிடைச்சாதான் செழிப்பு வரும். சொல்லுங்க ஆமே. மறுபடியும் சொல்றேன், ஞானத்தின் வெளிப்பாடு கிடைத்தால் செழிப்பு வரும். ஏன்னா இந்த ஞானம் இல்லாமல் உங்களால செழிப்புக்குள்ள போகவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததை, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஸோ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த யாக்கோபுனால தான் எனக்கு ஆசீர்வாதம். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் கம்பெனியை ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தமாய் உங்க பிசினஸ்ல இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வேலை செய்யற இடமே ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் ஆசீர்வாதமானவன். ஆமென். நீங்க ஒரு சாபமே இல்லை. என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷனை யாரும் சபிக்க முடியாது. அவர் ஆசீர்வதிக்க திருப்ப முடியாது. யாக்கோபு அவங்க மாமனார்கிட்ட வேலை செய்கிறார். மாமனார் என்ன பண்றாரு? யாக்கோபு கிட்ட இங்கே இருப்பான், அவனுக்கு வேலை தரேன்றார். ஸோ அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். என்ன ஆலோசனை? இந்த குட்டி போடுற ஆடுகள் எல்லாம் என்ன கலர்ல இருக்குதோ, என்ன பேட்டர்ன்ல இருக்குதோ, அந்த பேட்டர்ன் படி ஆடுகளை நாம் பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க இருவருமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். என்ன உடன்படிக்கை? அதுக்கு என்ன இவர் சஜஸ்ட் பண்றாரு? வாசிக்கிறீங்களா? நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும், வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். வரியும் புள்ளியும் உள்ள
வெள்ளாடுகளையும் பிரித்து விடுவேன். வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும். உம்முடைய மந்தைகளை பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகள், வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகள், புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகள், வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகள். அவர் என்ன சொல்றாரு? பிரித்து விடுறார். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமா சம்பளம். சோ இவர் வந்து ஒரு டீல் பேசுறார். அந்த டீல்ல இவர் பேசுறது பெருசு இல்லை, ஆனா இந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது ஒரு சீக்ரெட் டு ப்ராஸ்பரிட்டி. டியூட்ரானமி 8:18 says, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும். உங்க பிதாக்களுக்கு சொன்னதை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. எல்லாரும் சொல்லுங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. என்னவா? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஞானத்தை, பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாருக்கெல்லாம் வேணும் அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. எப்படி பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவைப்பட்டதோ, அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க, பரிசுத்த ஆவியின் உன்னதமானவருடைய பலன் என்ன பண்ணும்? உங்களிடத்திற்கு வரும், அப்பொழுது நீங்க சாட்சியா மாறுவீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ ஒரு பலன் வந்துச்சுன்னா, ஆவியில நிரம்பி நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ஐஸ்வரியத்தின் பெருக்கத்துக்கு நமக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுக்கிறார், ஒரு பலத்தை தருகிறார். எல்லாரும் எழுதிக்கோங்க, பவர் to gain wealth. இந்த சீக்ரெட்டை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். The power to gain wealth is nothing but the wisdom of God. The wisdom manifestation of God is the power to gain wealth. வெறும் சரீர சுகம் மட்டுமல்ல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Power to gain wealth. இந்த டீச்சிங் உங்களை மறுரூபப்படுத்தும் காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நானும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஆள், நிறைய எழுப்புதல் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப இந்த எழுப்புதலை காணணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், எழுப்புதலோடு கூட செழிப்பும் வரும். தாவீது சாலமோன் இருக்கும்போது அவங்க எவ்வளவு ஆடுகளையும் எவ்வளவு காளைகளையும் பலி செலுத்தினாங்க தெரியுமா? 1,20,000 ஆடுகள், 22,000 காளைகள். 22,000 காளைகள், 1,20,000 ஆடுகள். அவரு கொடுக்கறதுக்கு கர்த்தர் அந்த பலத்தை கொடுத்தார் அவருக்கு. உங்களுக்கும் அதே பலனை கர்த்தர் கொடுப்பா. நீங்களும் அந்த அளவு கொடுக்கறதுக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். சோ இந்த பலன் அவருக்கு எப்படி வந்துச்சு? இந்த பலன் எப்படி வந்துச்சு? இப்போ யாக்கோபுடைய கதைக்கு திருப்பி போவோம். அவர் என்ன செய்கிறாரு? இந்த வரியும் புள்ளியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகள், இது ரெண்டுத்துக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை வாசிங்க. தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான்.
பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். கொப்பு பிரிச்சு அந்த கொப்புல புள்ளிய தலைவர் அழகா அந்த ஒரு உட்டை உடைச்சு ரெண்டா பிரிச்சு உள்ள அந்த டிசைனை போட்டு தண்ணி குடிக்கிற வர இடத்துல ஆடு கண்ணில் படும்படி இந்த பேட்டர்னை அங்கே போடுறாரு. தண்ணி குடிக்க வந்த ஆடெல்லாம் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்? புள்ளி வரி புள்ளி வரி புள்ளி வரி புள்ளி வரி. இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஸ்டம் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த ஆடுகள் அந்த தண்ணீர் அல்லது ஆடுகள் சேர்கிற இடத்துல, அது தண்ணீர் குடிக்கிற இடத்துல இந்த ஆடுகளுக்குடைய கண்கள் படும்படி அவர் இதை வைக்கிறார். அவங்க மாமனார்கிட்ட இவர் என்ன சொன்னாரோ அதை இதெல்லாம் என்னுடையது, புள்ளியும் வரியும் எனக்கு, மற்ற அந்த கலர் ஆடுகள்லாம் உங்களுக்குன்னு சொன்னா இவர் புள்ளி வரியை போட்டு வச்சாருன்னா அதே மாதிரி ஆடுகள் பொழிந்தது. இவருக்கு ஏராளமான ஆடுகள் வந்தது. யாக்கோபுன்ற ஒரு லாபானுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் பண்ணதை பாருங்க. எல்லாத்தையும் அவர் அந்த மாதிரி கரெக்டாக போட்டு வச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கட் பிரான்ச்சஸில் இவர் அந்த போட்டு வச்சதை பார்த்து வேதம் சொல்கிறது, பலவீனமான ஆடுகள் 39ஆம் வசனத்தை பாருங்க. They mated in front of the branches and they bore young that were streaked or speckled or spotted. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். என்ன பாருங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு. இவர் ஆடுகள்லாம் எப்பெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆடு பொழியுமோ அப்போ மட்டும் இவர் கொண்டு வந்து அந்த டிசைனை காமிச்சிருக்கிறார். ஸ்ட்ராங்கான ஆடு பொழியும் போது இந்த டிசைனு, வீக்கான ஆடுனா ஒரு டிசைனிங் காமிக்கல. அது எல்லாம் வழக்கம் போல் அதனுடைய இனத்தின்படி போடுது. இப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு கதை ஒன்று புரியுது. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஞானம். ரெண்டாவது, நீங்கள் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை கரங்களை பலப்படுத்த போறா. நீங்கள் செருபாபேலாய் மாற போறீங்க. உங்க கை தான் அஸ்திபாரம் போட போது, உங்க கை தான் கட்டி முடிக்க போகுது ஆலயத்தை. 42ஆம் வசனம் சொல்கிறது, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. அப்புறம் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது யாருங்க? நீ அந்த தேசத்துக்கு போயிட்டு திரளா திருப்பி வருவேன்னு சொன்னது யாரு? உங்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை, ஞானத்தை, அதை விட ரொம்ப இது என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் சம்பாதித்து பாருங்க. அவன் அவ்வளோ விருத்தி அடைந்து திரளான ஆடுகள், வேலைக்காரிகள். இங்க பாருங்க, உங்க ஆசீர்வாதம் பெருக பெருக உங்கள் சம்பத்து பெருகும், உதவி செய்கிறவங்க பெருகுவாங்க, எல்லைகள் பெருகும். அதுக்கு தேவை இந்த ஞானம். நீதிமொழிகள் 3:13 வாசிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சொல்லுங்க. உங்களுடைய ஞானமும் உங்களுடைய புத்தியும் உங்களுக்கு எதை கொண்டு வரும்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். So you need the wisdom. யாராவது ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஞானம் தேவைங்க. சொல்லுங்க, ஞான சூனியமா இருக்காதீங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்றாருன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க.
இந்த வெள்ளியும் பொன்னும் விட ஞானத்தை பெற்றினா இதை உன்னால மல்டிப்ளை பண்ண முடியும். இதை நீ தேடாத, இதை தேடு, அப்போ இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஞானம் எங்க வருதுங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க ஆமென். அப்போ ஐஸ்வர்யத்தை தேடாம ஞானத்தை தேடுனா அதனுடைய பை ப்ராடக்ட் வெள்ளியும் பொன்னும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சோ என்னுடைய பிரையாரிட்டி என்னன்னா, என் பிரையாரிட்டி கர்த்தர். எனக்கு பிரையாரிட்டி கர்த்தரா வச்சிருக்கிறேன். எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு வெள்ளி வேணும், எனக்கு பொண்ணு வேணும். ஆனா என் மனசை அதுல நான் விட மாட்டேன். என் மனசு கர்த்தர் மேல இருக்குது. அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த விஸ்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது, ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. wisdom like an inheritance is good. Thing is a good thing and benefits those who see the sun. நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் நல்லது. ஏதோட உங்களுக்கு சொத்து இருந்தா கூட கூடவே ஞானம் இருக்கிறது நல்லது. இன்ஹெரிட்டன்ஸை விட விஸ்டம் இருக்கிறது நல்லது. எழுதிக்கோங்க, மோர் தேன் மை இன்ஹெரிட்டன்ஸ் மை விஸ்டம். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சாலமோன் ராஜாவிடத்திலே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது சாலமோன் அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆண்டவர் அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறாரு பாருங்க. ஞானத்தை கேட்ட சாலமோன் கிட்ட அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாரு? 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் அத ரெண்டுத்தையும் தந்துட்டு உனக்கு முன் இருந்த முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பிசாசுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் இதுதான். பிசாஸ்கிட்டையும் வெள்ளியும் பொண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தாழ விழுந்து பணியும் இதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொன்னான். உடனே நம்ம யோசிக்க கூடாது, ஐயோ ஐஸ்வர்யமும் இது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொன்னாரே, இப்போ சாத்தான் எனக்கு இருக்குதுன்னு சொல்றானே, அவன் திருட. அப்போ பிசாசு பாருங்க, அவன்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனா அது உண்மையான ஐஸ்வர்யம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எசேக்கியேல் 28 ஆண்டவர் அந்த சாத்தானை பத்தி அட்ரஸ் பண்ணும்போது எசேக்கியேல் 28:4 வாசித்து பாருங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தி யாருடைய ஞானம்? லூசிஃபர் பிசாசுடைய ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் அவன் சொந்த புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் பொக்கிஷ சாலைகள் சேர்த்து கொண்டாய். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, here comes the crucial turning point. உங்களுடைய ஐஸ்வர்யமும் சம்பத்தும் யாருக்கு சொந்தமானது? எதற்காக கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும்? It is very important that we learn why we need the riches, what purpose we need it for. சும்மா எல்லாருக்கும் பகட்டா காமிக்கிறதுக்காக நமக்கு காசு வேண்டாங்க. அவங்களோட சிறந்த கார் நான் வச்சிருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக வேண்டாங்க. என்னுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. Unless your prosperity has a purpose, அது உங்களை பெருமை கொள்ள வைக்கும்.
உங்களுக்கு மனமேட்டியை கொண்டு வரும். மனிதர்களை மதிக்க தெரியாது, பணத்தை தண்ணி போல செலவழிக்கிறது, தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணத்தை சம்பாதிக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை சாத்தான் எதுக்கு சேர்த்தான்? கடவுள்கிட்ட தான் யாருன்னு காமிக்கணுமா? ஆண்டவர்கிட்ட எனக்கு நிறைய காசு இருக்குதுன்னு சொல்லி சர்வ வல்ல தேவனுக்கு அவன் சேலஞ்ச் பண்றதுக்காக அவன் ஞானத்தையும் அவனுடைய புத்தியையும். அதனால்தான் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 2 விதமான செடியை பத்தி அல்லது மரத்தை பத்தி எழுதப்பட்டிருக்குது. ஒன்று வனாந்திரத்தில் கரளையாய் போன செடி, மற்றொன்று நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலதான் சாத்தான் சபிக்கப்பட்டான். சொல்லுங்க ஆமென். அதனால அவன் என்ன ஆச்சா? அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி சென்செக்ஸ் மேல போனா என்ன, கீழே வந்தா என்ன, பெட்ரோல் மேல போனா என்ன, கீழே வந்தா என்ன, கோல்டு விலை மேல போனா என்ன, கீழே வந்தான், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன். அம்மாவுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை பார்க்க விரும்புகிறார். அப்போ இந்த எசேக்கியேல் 28ல் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தான் சுய ஞானத்தில் தான் சுய புத்தியில அதையெல்லாம் சம்பாதிச்சதுனால என்ன ஆச்சுங்களா? உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருகப்படினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. அதனால்தான் பைபிள்ல எச்சரிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைகிறத பார்க்கிலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில். நீங்க உடனே ஊசியில எப்படி நுழையும்னு சொல்லி யோசிக்காதீங்க. எருசலேம்ல ஒரு ஒரு நம்மெல்லாம் எப்படி ஒரு வாசல், அந்த வாசல்ல இந்த ஒட்டகம் உள்ள வரணும்னு சொன்னா, கேமல் வரணும்னா அதுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ எடை உடையதுக்கு இந்த பணம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒட்டகம் அது வழியாக போக முடியுமான்னு செக் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப லக்கேஜ் கொண்டு போக முடியாது. ஸோ நிறைய லக்கேஜ் கொண்டு போக முடியாமல் கரெக்டாக அந்த ஒட்டகம் போகிறதுக்காக அந்த வாசல் இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக உள்ளே போகும். ஸோ அவ்வளோ கஷ்டமான அதை விட யாரா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் வருவது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியா கர்த்தர் வழி விடுவார். ஏன்னா நம்ம இருதயம் பணத்து மேல இல்ல, நம்ம இருதயம் தேவ மகிமையின் மேல இருக்குது. இதுதான் அந்த ஊசி வாசல். அதுதான் அந்த ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைவது போல. அது பெரிய டோரு. அந்த டோருடைய காது, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஊசியுடைய காதிலே ஒட்டகம் நுழைவதை பார்க்கலாம். இதை காலாகாலமாக நம்ம ஆட்கள் நம்ம நூல் கோக்கிற ஊசியை வச்சு ஆண்டவரே சொல்லிட்டார். இப்படி இந்த நூல் கோக்கிற ஊசிக்குள்ள ஒரு ஒட்டகம் போனோன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும். அவர் இதை தான் சொன்னார், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 11வது காரியமா என்ன சொன்னேன்? ஞானத்தின் வெளிப்பாடு செழிப்பை கொண்டு வரும். அதுக்கு தான் உபாகமம் 8:18 கொடுத்தேன். 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி
நல்ல வீடுகளை கட்டி அவைகளுக்கு குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளும் வர்த்திக்கும் போது உனக்கு எல்லாம் நான் கொடுக்கும் போது உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமாகிய உன் தேவனாய கர்த்தரை நீ என்ன பண்ணணும்? மறவாமலும் என் சாமர்த்தியமோ என் கைபலனோ இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை துதிப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். உங்களுக்கு முதல்ல உபாகமம் 8:18 ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்டு இப்போ உங்களை பின்னாடி கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து அந்த வேர்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கிறேன் பாருங்க. விளங்குனவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யை சம்பாதிக்கிறதுக்கான பலன் சொல்லி சொன்னேன். ஆனால் அதை எங்கே கனெக்ட் பண்ணுறாரு தெரியுமா? இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கு நான் இப்போ உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். இது என்னுடைய கஷ்டத்தினால என்னுடைய கடுமையான பிரயாசத்தினால வந்ததுன்னு சொல்லாத. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, அதை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கறதே நான் தான். 12ஆம் பாயிண்ட் வந்து மோர் தேங்க்ஸ் கிவிங் மோர் பெஸ்டிங். எழுதிக்கோங்க, மோர் தேங்க்ஸ் கிவிங். அதிகமாக நமக்கு எல்லாம் சம்பூர்ணமாக கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அவரை மறக்காமல் நன்றி சொல்ல வரணும். அதுக்கு தான் இஸ்ரவேலுக்கு முதற் பலன் காணிக்கை. அதுக்கு தான் இஸ்ரவேலுக்கு ஷவவுட், ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ். அதுக்கு தான் கூடார பண்டிகை. வருஷத்துல 3 தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வருவார்கள். 3 முறை அவர்கள் கர்த்தருக்கு சிறப்பானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்ன? இது அவங்க டைத் இல்லை, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த லாபத்திலிருந்து தேங்க்ஸ் கிவிங். டைத்து கிடைச்ச நன்மைக்கு நன்றி சொல்ற, ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நன்றி கடன். ஆனா இது என்ன தெரியுமா? உற்சாக பலி. சந்தோஷத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற உற்சாக பலி, நன்றி பலி. எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் இருக்குது, ஆனா அனுபவிக்க முடியலன்னா அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு? சில பேர் பெரிய பணக்காரனா இருப்பான், கிழிஞ்ச ஸ்லிப்பர் போட்டு வருவான். எதுக்கு? கண்ணு பட போகுது யா, கண்ணு பற்ற போகுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளா இருக்கிற கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஆனா பாருங்க, நிறை குடம் தரும்பாது உண்மைதான். அதுக்குன்னு நீ பிச்சைக்கார வேஷம் போட வேண்டியது இல்லை. பிரசங்கி 5:19 சொல்கிறது, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ. இப்போ உங்களுக்கு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட்ல நீங்க வீடே கட்ட முடியலன்னா அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கார் உங்களுக்கு இருக்குது, நீங்க காரே ஓட்டாம 3 வருஷம் கழிச்சு விழுத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். எவ்வளவுதான் ஐஸ்வர்யமும் வெள்ளியும் பொண்ணும் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறது தேவனுடைய இரக்கம். இப்ப சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணும் முக்கியமா, கர்த்தருடைய இரக்கம் முக்கியமா? சம்பாதிக்கிறதுக்கும் அவர் இரக்கம் தேவை, சம்பாதித்ததை அனுபவிக்கிறதுக்கும். நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம வாழ்ற நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் நம்மளை லிபரேட் பண்றார்.
உங்களை விடுதலை பண்ணுகிறார். நீங்க விடுதலையோடு கடந்து போக போறீங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்க அவங்க சிறையிருப்புல 400 வருஷம் எகிப்துல இருந்துட்டு பாஸ் ஓவர் பண்ணாங்களோ, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்க எகிப்துல இருந்து கானானுக்கு கிராஸ் ஓவர் பண்ண போறீங்க. வெள்ளிக்கிழமை தொடங்குது, ஞாயிற்றுக்கிழமை முடியுது. நீங்க எகிப்துல இருந்து கானானுக்கு கிராஸ் ஓவர் பண்ண போறீங்க. இந்த செய்தியை கேட்கிற நிறைய பேருடைய பிசினஸ்ல ஒரு மறுரூபம் வரப்போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், your prosperity has a purpose. மறுபடியும் சொல்றேன், your assignment brings a provision. Your prosperity has a purpose. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், expecting to prosper is agreeing with God's will for your life. நீங்கள் செழிப்பாக மாறுவதற்கு எதிர்பார்ப்பது தேவ சித்தம் உங்கள் வாழ்விலே நிறைவேறும்படி ஒப்பு கொடுப்பது. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா அவர் மாத்துறதுக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னா, நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமோ மகிமையோ ஜீவன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.